மருந்து குடுத்துட்டு, இந்த மருந்த சாப்பிடும்போது குரங்கு மட்டும் நெனச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு குரங்க தானே நெனைப்போம். அந்த மாரி இந்த மருந்து இப்போ இந்த மந்திரத்த நீ சொன்னனா, சாமி வந்து உனக்கு குழந்தை குடுக்கணும்னா, எப்படி இது பாசிபிள்? சாமி எப்படி வந்து குழந்தை குடுக்கும்? அதெல்லாம் வாய்ப்பில்லையே! வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு தோணும்ல. அது மாரி குந்தி அந்த சின்ன பொண்ணு 13 வயசு பொண்ணுக்கு தோணுது. சரி அப்படின்ட்டு பால்கனில நின்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்க்குறா சூரியன் தக தகன்னு உதிக்குது. ஆ நல்லாயிருக்கு. சரி சும்மா சூரியன நெனச்சு பார்த்து இந்த மந்திரத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன நெனச்சு அந்த மந்திரத்த குந்தி சொல்றா. சொன்ன அடுத்த நிமிஷம் சூரிய பகவான் முன்னாடி தோன்றிட்டு, ஆ "நீ வேண்டுனா மாரி நான் வந்துட்டேன்ம்மா" அப்படின்றாரு. உடனே இந்த பொண்ணு பதறிடுது. "ஐயோ சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன். இது உண்மையா நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தயவுசெய்து போயிருங்க. நீங்க தயவுசெய்து போயிருங்கன்னு" அழுக ஆரம்பிச்சிருது. உடனே சூரியனுக்கு கோவம் வந்துருது. "நீ விளையாடாதம்மா. நீ சொன்ன அந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது. இந்த மந்திரத்த சொல்லி நீ வந்து நான் எதுக்கு வந்தனோ, இப்போ உனக்கு குழந்தை குடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். குழந்தைய குடுக்காம நான் போயிட்டேன்னா, அது எனக்கு சாபம்.